இசைமுரசு நாகூர் அனிஃபா அவருடைய நூற்றாண்டு விழா நிகழ்ச்சியிலே உங்களோடு சேர்ந்து நானும் கலந்து கொள்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். அதைவிட பெருமை அடைகின்றேன். இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி சிறப்பான முறையில் நாகையில் அமைந்திருக்கக்கூடிய டாக்டர் ஜெயலலிதா ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டியில் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த பெயரையும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தான் இன்றைக்கு சட்ட போராட்டத்தை நடத்தி காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார் என்பது நமக்கு கூடுதல் பெருமை. இந்த நாகப்பட்டினத்திற்கு பலமுறை வந்திருக்கின்றேன். எத்தனையோ மாவட்டங்களுக்கு சென்றாலும் இந்த நாகப்பட்டினம் மாவட்டத்திற்கு வரும்போது மட்டும் என்னுடைய சொந்த மாவட்டங்கிறதுனால சொந்த வீட்டுக்கு வர்ற அந்த உணர்வு, அந்த நிகழ்ச்சி எனக்கு ஏற்படும். என்னுடைய சொந்த வீட்டுக்கு வந்து என்னுடைய சொந்த அக்கா தங்கைய மாமா மச்சானை பார்க்குற அந்த நிகழ்வு இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கும் போது அந்த உணர்வு உங்களை எல்லாம் பார்க்கும்போது சந்திக்கும் போது எனக்கு ஏற்படுகின்றது. ஏதோ கூடுதல் பெருமை. இந்த மாவட்டம் இன்னைக்கு இந்தியாவுக்கே ஒரு முன்மாதிரியான மாவட்டமாக, ஒரு வழிகாட்டக்கூடிய மாவட்டமாக இன்றைக்கு இந்த நாகை மாவட்டம் விளங்கி கொண்டிருக்கிறது. ஏன்னா இங்கதான் சிங்காரவேல இருக்கு, கோவிலும் இருக்கு, வேளாங்கண்ணி சர்ச்சும் இருக்கு, நாகூர் தர்காவும் இருக்கு. சாதி மதம் பார்க்காம எல்லாரும் ஒற்றுமையா இருக்கக்கூடிய மண் இந்த நாகை மண். 3 நாட்களுக்கு முன்பு நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் புனித ஹஜ் பயணம் மேற்கொள்வோருக்கு, இஸ்லாமிய பெருமக்களுக்கு தங்குவதற்காக சென்னையில் ஹஜ் இல்ல அடிக்கல் நாட்டு விழாவிற்கு முதலமைச்சர் அவர்கள் வந்து கலந்து கொண்டாங்க. நானும் அந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டேன். இன்றைக்கு நாகப்பட்டினத்திற்கு வந்து இன்றைக்கு நம்முடைய இசைமுரசனுடைய நூற்றாண்டு விழாவில் நான் கலந்து கொண்டிருக்கிறேன். வருகின்ற 24ஆம் தேதி இதே போல சென்னையில் இசைமுரசனுடைய நூற்றாண்டு விழாவில் நம்முடைய முதலமைச்சர் அவர்களே கழகத்தின் சார்பாக நடைபெற இருக்கக்கூடிய ஒரு விழாவிலும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள், கழக தலைவர்கள் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். இசைமுரசனுடைய நூற்றாண்டு விழாவை நம்ம இவ்வளவு சிறப்பாக உணர்வோடு நிகழ்வோடு கொண்டாடுறோம்னா, ஐயா அனிஃபா அவர்கள் கடைசி வரைக்கும் தனக்கு ஒரே இறைவன், ஒரே தலைவன், ஒரே இயக்கம்னு வாழ்ந்த பெருமைக்குரியவர். அதனாலதான் அவருடைய நூற்றாண்டு விழாவை இவ்வளவு சிறப்பாக நாம் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். 1957ஆம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய முதல் தேர்தலை சந்திக்கும் போது பேரறிஞர் அண்ணாவால தேர்ந்தெடுக்கப்பட்டு இந்த நாகப்பட்டினம் தொகுதியில் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய இசைமுரசு ஐயா நாகூர் அனிஃபா அவர்கள் தான். இதை ஏன் சொல்றேன்னா, அந்த அளவுக்கு தன்னுடைய இளம் வயதிலேயே அண்ணாவுடைய நம்பிக்கையை பெற்றவர் நம்முடைய இசைமுரசு அவர்கள். முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அவர்களுக்கும் நம்முடைய இசைமுரசு அனிஃபா அவர்களுக்கும் கிட்டத்தட்ட 2 வயசு வித்தியாசம் தான். கிட்டத்தட்ட ஒரே வயது தான், சம வயது தான். தமிழ்நாட்டுடைய அரசியல் மேடைன்னு சொன்னாலே 2 குரல் மட்டும் எப்பொழுதுமே தனித்துவமா தெரியும். அதுல ஒண்ணு முத்தமிழர் கலைஞருடைய பேச்சுக்குரல், 2வது இசைமுரசு நாகூர் அனிஃபாவுடைய பாட்டுக்குரல். 2க்குமே ஒரு ஒற்றுமை உண்டு. என்னன்னா 2மே கழகத்துடைய கொள்கை குரலாக விளங்கி கொண்டிருந்தது. இந்த 2 குரல்களையும் தமிழ்நாட்டுக்கு தந்த பெருமை நம்முடைய நாகப்பட்டினம் மாவட்டத்திற்கு உண்டு. இந்த 2 குரலும் தான் தமிழ்நாட்டுடைய அரசியல் மேடைகளில் தொடர்ந்து 75 ஆண்டுகளுக்கு மேலாக ஒலித்த பெருமைக்குரிய குரல்கள்னா இந்த 2 குரல்கள் தான். இன்னைக்கு சென்ற வருடம் கலைஞருடைய நூற்றாண்டு, இன்னைக்கு இந்த வருடம் நாகூர் அனிஃபாவுடைய நூற்றாண்டை நம்ம இவ்வளவு சிறப்பாக கொண்டாடிட்டு இருக்கும் பொழுது நமக்கு பெருமை. நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு ஆட்சி பொறுப்புல இருக்கிறது. இது வரலாறு நமக்கு தந்திருக்கக்கூடிய ஒரு சிறப்பான வாய்ப்பு. இந்த நூற்றாண்டு விழாக்கள் மட்டும் இல்ல, தந்தை பெரியாருடைய வைக்கம் போராட்டத்துடைய நூற்றாண்டு விழா,
இனமான பேராசிரியர் ரத்தாவுடைய நூற்றாண்டு விழா, இப்படி பல்வேறு நூற்றாண்டு விழாக்களை நம்முடைய அரசு இன்னைக்கு சிறப்பாக முன்னெடுத்து அதை செய்து கொண்டிருக்கிறது. இவை மட்டுமல்ல, தமிழ்நாட்டுக்காக உழைத்த அனைத்து திராவிட தலைவர்களுடைய நூற்றாண்டு விழா எடுக்கின்ற வகையில் மீண்டும் திராவிட மாடல் அரசே நிச்சயமாக அமையும் என்ற அந்த நம்பிக்கையும் நமக்கு இருக்கின்றது. பெரியவர் இசைமுரசு அவர்கள் எப்படி திராவிட இயக்க கொள்கையால் ஈர்க்கப்பட்டார்னு இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் தெரிஞ்சுக்கணும். இங்க வந்திருக்கக்கூடிய பெரியவர்கள் அதை இளைஞர்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். இசைமுரசு அவருடைய அப்பா திரு முகமது இஸ்மாயில் அவர்கள் மலேசியாவில் கோலாலம்பூர்ல ரயில்வேல வேலை செஞ்சிட்டு இருந்தார். இந்த வரலாறு உங்கள பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு தெரியணும்னு இங்க நான் இதை குறிப்பிடுறேன். அவருடைய தந்தை முகமது இஸ்மாயில் அவர்கள் மலேசியாவுடைய கோலாலம்பூர்ல ரயில்வேல வேலை செஞ்சிட்டு இருந்தார். 1935ஆம் ஆண்டு அப்போ இசைமுரசு அவர்களுக்கு, திரு அனிஃபா அவர்கள் ஐயா அவர்களுக்கு வயசு வெறும் 15. தன்னுடைய அப்பா படிக்கணும்னு, தமிழ்நாட்டில் என்ன நடக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பத்திரிகைகள், அன்னைக்கு வரக்கூடிய தினசரி பத்திரிகைகள் எல்லாம் அவர் கலெக்ட் செய்வார். அந்த பத்திரிகைகள் எல்லாம் நாகையிலிருந்து மலேசியா போற கப்பல்ல அனுப்பி வச்சு தன்னுடைய தந்தைக்கு போய் சேர்ற மாதிரி பார்த்து கொண்டார். அப்படி அப்பாவுக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி அந்த பத்திரிகைகளை அவரும் படிக்க ஆரம்பிச்சார். அப்படிதான் தந்தை பெரியார் அவர்களுடைய குடியரசு பத்திரிகையை இசைமுரசு அவர்கள் படிக்க நேர்ந்தார். இந்த நேரத்தில் ஒரு வரலாற்று ஒற்றுமையை இங்க நான் குறிப்பிட விரும்புகின்றேன். எப்படி நாகூர்ல சிறுவனாக இருந்த ஐயா அனிஃபா அவர்கள் குடியரசு பத்திரிகையை படிச்சாரோ, அதே மாதிரி இங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய திருக்குவளையில சிறுவனாக இருந்த கலைஞர் அவர்களும் அதே நேரத்தில் குடியரசு பத்திரிகையை படிக்க நேர்ந்தார். அதே காலகட்டத்தில் அவரும் படிச்சார். குடியரசு மூலமா சுயமரியாதை கருத்துக்களை எல்லாம் உள்வாங்கி ஒரு பக்கம் கலைஞருடைய பேச்சு குரலும், இன்னொரு பக்கம் ஐயாவுடைய பாட்டு குரலும் தயாராகிட்டு இருந்துச்சு. அந்த சமயத்தில் தான் இந்தி திணிப்பை எதிர்த்து தந்தை பெரியார் அவர்கள் முதல் மொழி போர அறிவிச்சார். அந்த போராட்டம் தான் இசைமுரசு அனிஃபா அவர்களையும் கலைஞர் அவர்களையும் அன்னைக்கு போராட்ட களத்துக்கு அழைச்சிட்டு வந்துச்சு. இந்தி திணிப்பை எதிர்த்து தன்னுடைய 14 வயசுல திருவாரூர் வீதியில போராட்டத்தில் இறங்கினார் டாக்டர் கலைஞர் அவர்கள். கலைஞரை விட 2 வயது இளையவரான இசைமுரசு அவர்கள் நாகூர் வீதியில இந்தி எதிர்த்து ஊர்வலம் போனார். இந்த வரலாற்றை இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் தெரிஞ்சுக்கணும். அன்றைக்கு பெரியார் தலைமையிலும் பின்னர் அண்ணா தலைமையிலும் நடைபெற்ற இந்தி திணிப்பு எதிர்ப்பு போர்ல அன்னைக்கு தமிழ்நாடு வென்று காட்டுச்சு. இன்னைக்கு அதே இந்தி திணிப்பு வேற ஒரு ரூபத்துல மீண்டும் தமிழ்நாட்டுக்குள்ள நுழைய பார்க்குது. ஒன்றிய அரசு இன்னைக்கு மும்மொழி கொள்கைன்னு சொல்லி மீண்டும் இந்திய தமிழ்நாட்டுக்குள்ள திணிக்க முயற்சி செய்யுது. இந்தி திணிப்பை ஏத்துக்கிட்டாதான், மும்மொழி கொள்கையை ஏத்துக்கிட்டாதான் தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய மக்களுடைய வரிப்பணம் 2000 கோடி ரூபாய் தருவேன்னு ஒன்றிய அமைச்சர் சொல்றார். ஆனா நம்முடைய முதலமைச்சர் அவர்கள், நீங்க 2000 கோடி இல்ல 10,000 கோடி கொடுத்தாலும் எந்த காலத்திலும் தமிழ்நாட்டுக்குள்ள இந்தி திணிப்பை நான் நுழைய விட மாட்டேன்னு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு தைரியமாக சொல்றாரு. எதுக்காக நம்முடைய முதலமைச்சர் அதை எதிர்க்கிறாரு? ஏன்னா நம்முடைய முதலமைச்சர் அவர்களுக்கு தமிழ்நாட்டுடைய வரலாறு தெரியும், தமிழ் மொழிக்காக நடந்த போராட்டங்கள் தெரியும். அதனாலதான் தமிழ்நாட்டில் எப்பொழுதுமே இருமொழி கொள்கை தான் இருக்கும்னு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தைரியமாக துணிச்சலாக சொல்றார். நான் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக மீண்டும் சொல்கின்றேன், நாகூர் அனிஃபா அவருடைய காலடி சுவடுகள் இந்த மண்ணில் இருக்கிற வரைக்கும், அவருடைய குரல் இந்த காற்றில் கலந்திருக்கிற வரைக்கும் தமிழ்நாடு ஒருபோதும் இந்தி திணிப்பை தமிழ்நாட்டுக்குள்ள அனுமதிக்காது என்பதை உறுதியோடு உங்கள் முன்பு சொல்கின்றேன். ஐயா அனிஃபா அவர்கள் பாடிய திராவிட இயக்க பாடல்களும் இஸ்லாமிய பாடல்களும் என்றைக்குமே நம்முடைய காதுகளில் ஒலித்துக் கொண்டே இருக்கும். இன்னும் சொல்லணும்னா அவர் பாடிய பிறகுதான் திராவிட இயக்கத்துடைய மாநாடுகள் தொடங்கும். இன்னைக்கு நாம திரைப்படங்கள்ல பார்க்கிறோம்,
திரைப்படத்தில் வர்ற கதாநாயகர்களுக்கு பிஜிஎம்னு சொல்லுவாங்க, பேக்ரவுண்ட் மியூசிக்னு சொல்லுவாங்க, பில்டப் கொடுப்பாங்க. ஹீரோக்களுக்கு பில்டப் கொடுக்கணும்னா இப்ப பிஜிஎம் தேவைப்படுது, பேக்ரவுண்ட் மியூசிக் தேவைப்படுது, ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் தேவைப்படுது, வீடியோ எடிட்டிங்லாம் தேவைப்படுது இன்னைக்கு. ஆனா அந்த காலகட்டத்திலேயே எந்த பிஜிஎம் இல்லாம எந்த ஸ்பெஷல் எஃபெக்டும் இல்லாம தன்னுடைய குரல் வளத்தாலேயே இளைஞர்களுக்கு எழுச்சியை ஊட்டியவர் தான் ஐயா ஹனீஃபா அவர்கள். இசைமுரசு நாகூர் ஹனீஃபா அவர்களை பற்றி முத்தமிழர் கலைஞர் அவர்கள் இப்படி சொல்லியிருக்கிறார் பெருமையோடு. கலைஞருடைய வார்த்தைகள்: அரசியல்ல நான் அடியெடுத்து வைத்த சிறு வயது முதல் நாகூர் ஹனீஃபாவை எனக்கு தெரியும். அன்று கேட்ட அதே குரல், வளமிக்க குரல், அனைவரையும் வளைக்கும் குரல், ஆதிக்கக்காரர்களுடைய செவிப்பறைகளை கிழிக்கும் இடியோசை குரல் என்று கலைஞர் அவர்கள் பெருமையோடு சொல்லியிருக்கிறார். ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி உண்டு, a picture is worth more than 1000 words அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு புகைப்படம் என்பது 1000 வார்த்தைகளுக்கு மேல் சமம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இசைமுரசு திரு நாகூர் ஹனீஃபா அவர்கள் அவருடைய புகைப்படம் ஒன்று இருக்கின்றது. இங்கே வெளியிருக்கக்கூடிய புகைப்பட கண்காட்சியிலே அந்த புகைப்படம் இடம்பெற்றிருக்கிறது. வரும்பொழுது பார்த்து விட்டு வந்தேன். அதுல ஐயா அவர்களும் அவருடைய வலது பக்கத்துல முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அவர்களும், இடது பக்கத்துல இனமான பேராசிரியர் தாத்தா அவர்களும் இருப்பாங்க. ரெண்டு பேர் தோல்லையும் ஐயா அவர்கள் தன்னுடைய கைகளை போட்டு அணைத்துக் கொண்டிருப்பார். 2002 வாணியம்பாடு இடைத்தேர்தலில் ஐயா அவர்களை வேட்பாளராக கலைஞர் அவர்கள் அறிவிச்ச போது எடுக்கப்பட்ட ஒரு சிறப்பான நெகிழ்வான படம் அந்த படம். அந்த ஒரு படமே போதும் கலைஞர்களிடத்திலும் பேராசிரியர் அவர்களிடத்திலும் ஹனீஃபா அவர்களுக்கு எந்த அளவுக்கு உரிமையோடு இருந்தார், பழகினார் என்பதற்கு அந்த புகைப்படம் ஒரு சாட்சி. அப்படிப்பட்ட ஐயா அவர்கள் சட்டமன்ற மேலவை உறுப்பினராக, வக்ஃப் வாரியத்துடைய தலைவராக இருந்து நாட்டு மக்களுக்கும் இஸ்லாமிய பெருமக்களுக்கும் சிறப்பாக தொண்டாற்றினார். அவருக்கு டாக்டர் கலைஞர் அவர்கள் தான் கலைமாமணி விருதை கொடுத்து சிறப்பித்தார். 2015ஆம் ஆண்டு ஐயா அவர்கள் மறைந்த பொழுது கலைஞர் அவர்களால் அந்த துக்கத்தை அடக்க முடியவில்லை. நேரடியாக சென்னையில் இருக்கக்கூடிய நேரடியாக அவருடைய வீட்டுக்கு சென்று தன்னுடைய இறுதி அஞ்சலியை செலுத்தி கண்ணீர் விட்டு அழுதார் டாக்டர் கலைஞர் அவர்கள். பிறகு இந்த நாகப்பட்டினத்தில் நடந்த நினைவேந்தல் நிகழ்ச்சியில நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கலந்து கொண்டு ஐயாவுடைய படத்தை திறந்து வைத்து சிறப்புரையாற்றினார். மேலும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நாகூர் தைக்கால் தெருவுக்கு இசைமுரசு நாகூர் ஹனீஃபா தெரு என்று பெயரிட்டார். அதே ஒரு நாகூர் சில்லடி கடற்கரை சாலையில் உள்ள சிறுவர் விளையாட்டு பூங்காவிற்கு ஐயாவுடைய பெயர்ல 100ஆண்டு நினைவு பூங்கா என்றும் பெயர் சூட்டியிருக்காங்க. இந்த நிகழ்ச்சிக்கு வருவதற்கு முன்பு நானும் நம்முடைய அமைச்சர் பெருமக்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் அதை மக்கள் பயன்பாட்டுக்கு திறந்து வச்சுட்டு தான் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறோம். இங்க இருக்கக்கூடிய நாகை சட்டமன்ற உறுப்பினர் சகோதரர் திரு ஆளுநர் ஷானவாஸ் அவர்கள் ஒரு முறை மறைந்த மதுரை ஆதீனம் அவர்களை சந்திக்க போயிருக்கிறார். இத பல பேர் சோசியல் மீடியால பார்த்திருப்பீங்க, இணையத்தில் பார்த்திருப்பீங்க. அப்பொழுது மதுரை ஆதீனம் அவர்கள் நம்முடைய ஷானவாசிடம் நாகூர் ஹனீஃபா அவருடைய பாடல்களை மிக அழகாக பாடி காட்டுவார். இப்படி மத நல்லிணக்கத்தை பேசுகின்ற குரலாக, மதங்களை கடந்து அனைவராலும் நேசிக்கப்படும் ஒரு குரலாக இருந்த ஒரு குரல் தான் நம்முடைய ஐயாவுடைய குரல். எனவே இந்த மண்டல திராவிட இயக்கம் உள்ள வரைக்கும், இஸ்லாமிய நெறி உள்ள வரைக்கும் இசைமுரசு நாகூர் ஹனீஃபாவுடைய குரல் எப்பொழுதுமே நிச்சயம் ஒலித்துக் கொண்டேதான் இருக்கும். நாகூர் ஹனீஃபா எப்படி மத நல்லிணக்கத்திற்கு உதாரணமாக திகழ்கிறாரோ அதே போல தமிழ்நாட்டையும் நாம் என்றைக்கும் மத நல்லிணக்க மாநிலமாக நாம் வைத்திருக்க வேண்டும். மத நல்லிணக்கத்தை காக்கின்ற அரணாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். குறிப்பா நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக அரசு எப்பொழுதெல்லாம் அமைகிறதோ அப்பொழுதெல்லாம் இஸ்லாமிய மக்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை
நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் செயல்படுத்தி வருகிறார். மிலாது நபிக்கு விடுமுறை உறுதி செய்தது, உருது பேசக்கூடிய முஸ்லிம்களை பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் சேர்த்தது, சிறுபான்மையினர் நல ஆணையம் அமைத்தது, ஓய்வூதியம் பெறுகின்ற உலமாக்களுடைய எண்ணிக்கையை 2000 2400 உயர்த்தியது, வக்ஃப் வாரிய சொத்துக்களை பாதுகாக்க பராமரிக்க 40 லட்சம் ரூபாயை மானியமாக ஒதுக்கியது, உருது அகாடமி தொடங்கியது, கண்ணியமிகு காயிதே மில்லத் அவர்களுக்கு மணிமண்டபம் அமைத்தது, பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீட்டில் இஸ்லாமியர்களுக்கு 3.5% இடஒதுக்கீட்டை அளித்தது, உலமாக்கல் மற்றும் பணியாளர்கள் நலவாரிய உறுப்பினர்களுக்கு இயற்கை மரணத்துக்கான உதவித்தொகையை 20,000 இருந்ததை இன்றைக்கு 30,000 உயர்த்தி கொடுத்தது, நலவாரிய உறுப்பினர்களுடைய குழந்தைகளுக்கு 1000 ரூபாய் கல்வி ஊக்கத்தொகை வழங்குவது, சென்னை மற்றும் கோவையில் மாவட்டங்களில் 2 சிறுபான்மையினர் கல்லூரி மாணவ விடுதிகள் அமைத்து கொடுத்தது, சென்னை ராயப்பேட்டையில் உள்ள சிறுபான்மையினர் நலக்கல்லூரி மாணவர் விடுதிக்கு 6,07,00,000 ரூபாய் செலவில் சொந்த கட்டடம் அமைத்து கொடுத்தது, அரசு சார்பாக நாகூர் சந்தனக்கூடு திருவிழாவிற்கு 45 கிலோ அளவில் சந்தன கட்டைகள் வழங்கியது. இப்படி இஸ்லாமியர்களுக்காக திராவிட முன்னேற்ற கழக அரசு செய்து கொண்டிருக்கக்கூடிய திட்டங்களை நான் அடுக்கிக் கொண்டே போகலாம். இது போன்ற திட்டங்கள் தொடர இஸ்லாமிய மக்கள் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை நம்முடைய திராவிட மாடல் அரசிற்கு வழங்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். நம்முடைய திராவிட மாடல் அரசிற்கு நீங்கள் எப்பொழுது போல உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். திராவிட இயக்கம் போல, இஸ்லாமிய நெறி போல நாகூர் ஹனீஃபா அவருடைய குரலும் பணிகளும் எப்பொழுதும் நம்முடன் வாழ்ந்து கொண்டே இருக்கும் என்று சொல்லி இந்த சிறப்பான வாய்ப்பை அளித்தவங்க அத்தனை பேருக்கும் மீண்டும் என்னுடைய நன்றியை கூறி, ஐயா நாகூர் ஹனீஃபா அவருடைய புகழ் என்றென்றும் ஓங்கி நிற்கும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.